அழகே அழகு சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம அழகுமதி இருந்துட்டு தன்னோட வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்பட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மலர் இருந்துட்டு இங்க பாருமதி என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க என்னோட வாழ்க்கையை பத்தி நான் எவ்வளோ கனவு கண்டு வச்சிருந்தேன், ஆனா எல்லா கனவுமே சுக்குநூறா உடஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லி தன்னோட மனசுல இருக்கிற வருத்தத்தை எல்லாத்தையும் அழகுமதி கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கராஜு கூட சுரேஷ் ஃபுல்லா குடிச்சிட்டு தன்னோட கஷ்டத்தை புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே பெட்ரூம்ல போய் அந்த பெட்டு ஃபுல்லா அப்படியே காலை விரிச்சு படுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம அழகுமதி இருந்துட்டு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரூம்ல வந்து டயர்டா இருக்குன்னு படுக்கலான்னு வராங்க. வந்த உடனே சுரேஷ் பெட்டு முழுக்க படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இங்க பாருங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல எனக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணாலும் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருடி, என்கிட்ட திமிராவ பேசுற நீ, உனக்கு இந்த ரூம்ல இடமே கிடையாது, இது என்னோட பெட்டு, நான் மட்டும்தான் தூங்குவேன், முதல்ல இந்த இந்த பெட்டை விட்டும் இந்த ரூமை விட்டும் முதல்ல வெளியே போடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அழகுமதி இருந்துட்டு இவன் குடிச்சிருக்கான், இவன் கிட்ட நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க பாட்டுக்கு பெட்ஷீட்டும் தலகாணியும் எடுத்துட்டு வெளியே போய் ஷோபால தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடுராத்திரி ஆகுது, நம்ம சுரேஷோட அப்பா தண்ணி கொடுக்கலான்னு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே அழகுமதி வெளியே படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சுரேஷோட அம்மாவை கூப்பிட்டு லைட்டை போடு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இப்போ லைட்டை போட்டு, என்னம்மா இங்க தூங்கிக்கிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அவர் என்ன உள்ள தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் நான் வெளியே வந்து படுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே சுரேஷோட அப்பா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன அவனுக்கு திமிரு, இவன் இப்படியெல்லாம் சொன்னானா, இங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போன உடனே சுரேஷ் ரொம்பவே குடிச்சிட்டு மட்டியா கிடக்கிறத பார்த்துட்டு பயங்கர கோவப்படுறாங்க. இவன் குடிச்சிட்டு ஃபுல்லா வந்து படுத்துக்கிட்டு இருக்கானா, இவனை வெளியே கொண்டு போங்க, இங்க பாரு பாக்கியராஜ், இவனை தூக்கிட்டு போயிட்டு வெளியே போடு, அழகுமதி நீ போய் பெட்ல படுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் இடம் மாத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அழகுமதி நிம்மதியா போய் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சுரேஷ் சோபால படுத்துக்கிட்டு இருக்கான். காலையில எழுத உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு சோபால படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ரூமுக்கு போறாங்க. போன உடனே நம்ம அழகுமதி நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர கோவமா, ஹேய் எந்திரடி எந்திரடி, எதுக்காக என்ன சோபால படுக்க வச்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க நான் ஒன்னும் உங்களை சோபால படுக்க வைக்கல, அதாவது நீங்களா தான் எழுந்து போய் அங்க படுத்தீங்க, அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப கோவமா போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட, இங்க பாருங்க எதுக்காக என்ன வெளியே கூட்டிட்டு வந்து படுக்க வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடா என்னடா உனக்கு திமிரு, எதுக்காகடா அந்த பொண்ணு வெளியே தூங்க வச்ச, உன்னோட பொண்டாட்டிடாவ கல்யாணம் ஆயிட்டு 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எதுக்காகடா வெளியே அவளை படுக்க வச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சுரேஷை கேட்டுக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து தங்கராஜ் வராரு. வந்த உடனே நம்ம சுரேஷோட அப்பாவும் அம்மாவும், வாங்க மாப்பிள்ள வாங்க, என்ன திடீர்னு வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க சொல்லாம கொள்ளாம, இல்லம்மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு போலான்னு தான் வந்தேன், எங்க அழகுமதி கூட்டிட்டு வாங்க அவளை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அழகுமதியே வெளியே வந்துடுறாங்க. வாமா வாமா, உன்னதான் நான் உன்கிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசலான்னு இருந்தேன், நீயே வந்துட்ட, அத்தை மாமா நீங்களும் உட்காருங்க, சுரேஷ் நீ உட்கார்ற சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. இங்க பாருங்க மாமா, சுரேஷ் வேலைக்கு போனோம், அதனால சுரேஷ் மேல இருக்கிற கேஸை இந்த பொண்ணு வாபஸ் வாங்கணும், அதனால நீங்க அந்த பொண்ணுகிட்ட சொல்லுங்க, இந்த கேஸை வாபஸ் வாங்கினா மட்டும்தான் சுரேஷோட வேலை திரும்ப கிடைக்கும், அதனால நீங்க சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சுரேஷோட அப்பாவும், இங்க பாருமா அழகுமதி, என்னதான் இருந்தாலும் சுரேஷ் உன்னோட புருஷன், அதனால அவன் மேல போட்டிருக்க கேஸை நீ வாபஸ் பண்ணிடுமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க இவரு தப்பு பண்ணியிருக்காரு, அதனால அவருக்கான தண்டனையை அவருக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், கண்டிப்பா என்னால இந்த கேஸை வாபஸ் பண்ண முடியாது, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு தங்கராஜுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. இங்க பாருங்க மாமா, இவ்வளவு பொறுமையா நான் யாருக்கிட்டையுமே பேசினது கிடையாது, இனிமே ஏதாவது ஓவரா பேசினாங்கன்னா கண்டிப்பா என்னால பொறுமையா இருக்க முடியாது மாமா, அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டேன்னு நீங்க வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே, இங்க பாருங்க என்னங்க பெரியவங்க பெரியவங்கன்னு பார்க்காம இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மட்டும் எல்லாரும் மரியாதை கொடுக்கணும், ஆனா நீங்க உங்க வயசுக்கு பெரியவங்களை நீங்க மரியாதை கொடுக்க மாட்டீங்க அப்படிதானே, அதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது, அதே மாதிரி இந்த கேஸை என்னால வாபஸ் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க.
இதை கேட்ட சுரேஷோட அம்மா இருந்துட்டு, என்னம்மா நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? நேத்து உன்கிட்ட நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி அதிகமா பேசக்கூடாது, வாய் நீளமா இருக்கக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா என்னம்மா அர்த்தம்? இங்க பாருங்க, தப்பா ஒன்றும் பேசலையே நானு. நான் கரெக்டா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இங்க பாருங்க, தப்புனா தப்புன்னு தான் சொல்லுவேன், கரெக்டுனா கரெக்டுன்னு தான் சொல்லுவேன். எந்த இடத்துல அடங்கி போகணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் அடங்கி போவேன். நான் சும்மா சும்மா அடங்கி போகணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சுரேஷுக்கு பயங்கர கோவம் வந்து, ஏய் நிறுத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னையா என்ன நிறுத்துன்னு சொல்ற நீ, என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது தங்கராஜ் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, இங்க பாரு இனிமே ஏதாவது பேசின அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, எதுக்காக அப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீ ஒரு பொட்டச்சின்னா எப்படி இருக்கணுமோ அப்படி அடக்க ஒடுக்கமா இருக்கணும், அதை முதல்ல கத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், பையனா இப்படிதான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையவே கிடையாது. நீங்களாம் ஒரு ரூல்ஸை போடுவீங்க, இப்படிதான் இருக்கணும்னா என்னாலலாம் அப்படி இருக்கவே முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. உங்க அப்பா உயிரோடு இருக்கணும்னா நீ இவன் மேல கொடுத்துருக்க கேஸை வாபஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது அழகுமதிக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம தங்கராஜ ஒரே அடி அப்படியே பல்லாருன்னு விட்டுடுறாங்க. விட்ட உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படி எல்லாரும் தகச்சு போய் நிற்கிறாங்க. நம்ம அதாவது தங்கராஜ் கண்ணில் இருந்து தண்ணி மாலை மலையா ஒழுகிக்கிட்டே இருக்குது. இதை பார்த்த மலருக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருக்கு. என்ன இவ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாருங்க, இனிமே எங்க அப்பாவை வச்சு ஏதாவது பிளாக்மெயில் பண்ணீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. தப்பு பண்ணா அதுக்கு ஒரு மனசு உறுத்தாதவங்களுக்கு எப்படி உங்களாலலாம் இப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணி மற்றவங்களோட வாழ்க்கையை அழிக்க முடியுது? இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. இனிமே இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்கள் வேற யாருக்கிட்டாவது இந்த மாதிரி வச்சுக்கோங்க, என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சுரேஷோட அம்மா இருந்துட்டு, மதி என்னம்மா இது, நீ வந்த இடத்துல இப்படிதாம்மா பேசுவேன். இங்கே பாருங்க, எனக்கு மரியாதை கொடுக்குறங்க இடத்துல நான் கொடுப்பேன். ஒரு பொறுக்கிக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணுமோ அவ்வளோ மரியாதை நான் கொடுத்துட்டேன். இவர் ஒரு பொறுக்கி, இவரை வச்சு வேற நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல எழுந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த தங்கராஜ் இருந்துட்டு, என்ன சுரேஷ், உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வைக்க மாட்டியா? இங்க பாருங்க மாமா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இவ ஒரு திமிரு பிடிச்சவ, இவ அடங்கவே மாட்டான், இவளை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களேன்னு உங்ககிட்ட எத்தனையோ முறை சொன்னா இல்லையா? ஆனா இவ திமிரை அடக்கிறதுக்காகவே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப பாருங்க, யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் அடங்குறாளான்னு, யாருக்குமே இவ அடங்கல. நம்ம இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சுரேஷோட அப்பா இருந்துட்டு, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க வருத்தப்படாதீங்க, உங்ககிட்ட இப்படி அவ நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க மாமா, உங்க பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே இது எல்லாத்தையுமே பேசிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் தாண்டி சுரேஷ் அவ புருஷன், ஆனால் அதை கூட அவள் புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு போறா. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்னு அவளுக்கு புரியாதா? புருஷன் மேலே கேஸ் கொடுத்துருக்கே, அதை வாபஸ் வாங்கன்னு சொன்னது அவ்வளோ பெரிய குத்தமா? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காவ? அவள் இப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. அது அவகிட்ட சொல்லி புரிய வைக்கணும். என்னன்னு எனக்கு பயங்கர கோவம் வருது. நான் அவள் ஒரு பொம்பளையே அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன், இல்லைனா கண்டிப்பாக அவளை கட்டி வச்சு அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே, என்ன இந்த வீட்டுக்கு வந்த அடிமைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணாலும் அமைதியா போறதுக்கு என்னால நீங்க என்ன பண்ணாலும் அமைதியெல்லாம் போக முடியாது. நீங்க என்ன பண்றீங்களோ அதே தான் உங்களுக்கும் திரும்ப கிடைக்கும். அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஓவரா இதை தான் பண்ணி ஆகணும்னு, இதை தான் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட அதிகாரமாவோ இல்லை என்னை கொடுமைப்படுத்துட்டீங்களோன்னா கண்டிப்பா நான் போய் கேஸ் கொடுப்பேன். கேஸ் கொடுத்து உங்க எல்லாருமே நான் ஜெயிலு உள்ள தள்ளிடுவேன், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மலர்ந்துட்டு, மதி போதும் மதி, வா மதி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியை கூட்டிட்டு போறாங்க உள்ள. என்ன மதி நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, உன்னை பார்த்தா எனக்கு அப்படியே அதிர்ச்சியா இருக்கு தெரியுமா? இவங்க கிட்டலாம் நான் இப்படி பேசணும்னு நினைச்சிருக்கனே தவிர ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசினதே கிடையாது. ஆனா இவங்க எல்லார்கிட்டையும் நீ இவ்வளோ எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இதெல்லாம் நினைச்சாவே எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்கா இருக்குது மதி அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சுரேஷோட அம்மா உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே, என்னடி இவ கூட சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, இவ்வளவு மாதிரி நீயும் மாறலான்னு இருக்கியா? இவ கூட எல்லாம் சேரவே சேராத, இவ எவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருக்கான்னு பாரு. இங்க பாருடி,
எங்கள் மாப்பிள்ளையே இந்த வீட்டிலலாம் எவ்வளோ மரியாதை நடத்துவோம் தெரியுமா உனக்கு? ஆனால் நீ அவரை கையை நீட்டி அடிச்சிருக்க. அது மட்டும் இல்லாமல் மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, பொறிக்கின்ற. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? இங்கே பாருங்க அத்தை, உங்ககிட்ட நான் மரியாதை பேசுகிறேன்னா அதை மட்டும் நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. அவர் பொறுக்கி மாதிரி நடந்துக்கிட்டா கண்டிப்பாக நான் பொறுக்கின்னு தான் சொல்லுவேன். வேற என்னென்னு சொல்லுவாங்க? அவர் பொறுக்கியாக இருக்கிறதுனால தானே அவரை பொறுக்கின்னு சொல்கிறேன். வேற என்னென்னு சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? எதுக்காகமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம தங்கராஜ் வராரு. வந்த உடனே, இங்கே பாருமா, நாளைக்கு உங்கள் அப்பா உயிரோடு இருக்கணும்னா, உங்கள் அப்பாவோட ட்ரீட்மெண்ட் தொடரணும்னா நீ சுரேஷோட கேஸை வாபஸ் பண்ணணும். நீ பண்ணி தான் ஆகணும். இல்லைனா உங்கள் அப்பா அடுத்த நாள் உயிரோடு இருக்க மாட்டார். உன் குடும்பத்தையே நீ நாசம் பண்ணணும்னா இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டுரு. இல்லைனா கண்டிப்பாக உன் குடும்பம் உயிரோடே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் இருந்துட்டு தங்கராஜ் கிட்ட போயிட்டு, மாமா பாருங்க மாமா, உங்கள் முன்னாடியே உங்ககிட்டையும் என்கிட்டையும் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாருன்னு பார்த்தீங்களா இல்லையா? இப்படி இருக்கிறவளை என்னால் எப்படி சமாளிக்க முடியும்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மாமா. வாழ்க்கை நினச்சாவே எனக்கு அப்படி பதறுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு மதிக்கிட்ட வந்து, இங்கே பாரு மதி, என்ன மதி நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்க, நான் ஒன்றும் தப்பாக பேசலையே. நான் உண்மையை பேசினா எப்படிங்க? உண்மையை பேசினா கூட இந்த வீட்டில் தப்பா? நான் உண்மையை மட்டும்தாங்க பேசுவேன். யாருக்கும் தப்பான உதாரணமாக நான் இருந்துட மாட்டேன். அது மட்டும் இல்லைனா தப்புன்னா தப்பு, அதுக்கான தண்டனையும் நான் வாங்கி கொடுப்பேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமதி, நீ தான் இந்த வீட்டில் ரொம்ப கரெக்டாக இருக்க. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி நீ சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சமாவது நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும். அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் உன்னோட புருஷன் தானே. உன்னோட புருஷனை எப்படியாவது நீ சந்தோஷமாக பார்த்துக்கணும். அவனை உன்னோட பக்கம் இழுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் ரொம்ப நல்லவன். சுரேஷ் எதுக்காக இப்படி இருக்கானா, தங்கராஜ் அண்ணன் கூட சேர்ந்து தான் அவர் மேலே இருக்கிற மரியாதையில் அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் சுரேஷ் அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கான். சுரேஷ் மட்டும் தங்கராஜ் அண்ணன் எது சொன்னாலும் கேட்காம இருந்தாருன்னா கண்டிப்பாக ரொம்ப 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 நல்ல பையனா அது சுரேஷை மட்டும்தான் இருக்கும். அதை நீ தான் திருத்தணும். இங்கே பாருமதி, நமக்கு உனக்கு கல்யாணம் ஆகி ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். ஏதோ உன்னோட தலையெழுத்து. இதுக்கப்புறம் நம்ம எப்படி சந்தோஷமா வாடுறது தானே பார்க்கணும். இந்த மாதிரி ஏதாவது நம்ம பேசிக்கிட்டே இருந்தோங்கன்னா அவங்களுக்கு நம்ம மேலேயும் பாசம் வராது, நம்மளுக்கும் அவங்க மேலே பாசம் வராது. நம்ம ஒன்றத்தை விட்டு கொடுத்து அவங்க ஒன்று நமக்கு விட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இதில் மாற்றம் ஏற்படும். நீ தான் கொஞ்சம் பார்த்து முடிவெடுக்கணும். சுரேஷ் என்ன தான் இருந்தாலும் உன்னோட புருஷன் தானே மதி. ப்ளீஸ் மதி, எனக்காக இந்த கேஸை வாபஸ் பண்ணுறியா? இங்கே பாருங்கள், உங்களுக்காக இந்த கேஸை நான் வாபஸ் பண்ணுறேன். இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்டுக்கிறதுனால மட்டும்தான். இனிமேல் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் அவர் மேலே கண்டிப்பாக நான் கேஸு கொடுத்து இனிமே அவரோட வேலை சஸ்பெண்ட் ஆகிற வரைக்கும் இருக்காது. அவரை கண்டிப்பாக நிரந்தரமாக அவர் வேலை போகிற வைக்கிற மாதிரி நான் பண்ணிடுவேன். அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருமதி, நான் சுரேஷ் கிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அழகுமலை இருந்துட்டு சுரேஷோட அம்மா கிட்ட வந்து, இங்கே பாருங்கத்த, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் மதிக்கிட்ட பேசிட்டேன். மதியம் இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் மதிக்கிட்ட திரும்பவும் பிரச்சனை பண்ணாதீங்க அத்தை, அவளும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா. பிடிக்காத ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு தெரியாமல் அவளையே ரொம்ப திணறிக்கிட்டு இருக்கா. அவளை இந்த கல்யாணத்தை ரொம்ப வற்புறுத்தி தான் பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்க வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அத்தை அந்த பொண்ணு இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும்? ஏதோ உங்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கிறாளேன்னு நீங்கள் சந்தோஷப்படுங்க. அவங்க வீட்டில் எப்படியெல்லாம் சொகுசாக இருந்தவன் இந்த வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டேயும் ஒவ்வொரு பேச்சு கேட்டுட்டு அடிமை மாதிரி இருக்கணும்னு அந்த பொண்ணு ஆசைப்படாதுல்ல. இங்க பாருங்க அத்தை, இனிமேல் நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருடி, என்னடி மாமியாருக்கே வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கியா? யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும்டி. அவ அவ்வளோ திமிரா இருக்கா, எப்படி அவளை சும்மா விட முடியும்? இப்படியே விட்டுட்டா கண்டிப்பா எங்களுக்கு மரியாதை இல்லாம போயிடும். அதனால நான் இதை என்னன்னு பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் வராரு. வந்த உடனே நம்ம
அதாவது அம்மா சுரேஷோட அம்மா, அதாவது என்ன சுரேஷு, உன் பொண்டாட்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, நீ தாண்டா அவளை அடக்கி வைக்கணும், ஏதாவது பண்ணி அவளை அடக்கி வைடா, இங்கே பாருங்கம்மா, நான் சொன்னால் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாம்மா, அப்படி இருக்கும்போது எப்படிம்மா என்னோட பேச்சை அவள் கேட்பா, நீங்கள் தான் ஏதாவது சொல்லி அவளை திருத்தணும், அவளுக்கு நல்ல புத்தியை கொஞ்சம் சொல்லி கொடுங்க, அவங்க அப்பா அம்மா தான் எதுவுமே சொல்லி கொடுக்காம வளர்த்துட்டாங்க, ஆனால் நீங்களாவது எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அழகுமதி ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்க, என் அப்பா அம்மா எதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் கரெக்டாக தான் வளர்ந்துருக்கேன், உங்களை வளர்த்தது தான் தப்பாக வளர்த்துருக்காங்க, பொம்பளைங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்துறது, அவங்கள எப்படி நடத்துறது, அவங்களுக்கு எப்படியெல்லாம் மரியாதை கொடுக்கறதுன்னு எதுவுமே தெரியாமல் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ உங்கள் அடிமை பொண்ணுனா அடிமை மாதிரி வேலை செய்யணும், உங்கள் காலிலே விழுந்து கிடக்கணும் அப்படின்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அந்த எண்ணத்தை முதல்ல மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சித்து அந்த நேரம் பார்த்து, அண்ணி ரொம்ப கரெக்டாக பேசுகிறீங்க அண்ணி, இந்த வீட்டில் இருக்கிற யாருமே இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க, நீங்க எல்லாருக்கும் உரைக்கிற மாதிரி சொல்லுங்க அண்ணி, அப்பதான் எல்லாருக்கும் புரியும். கண்டிப்பா அப்ப கூட புரியாத அண்ணி, இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இப்படியே பழகிட்டாங்க, என்ன பண்றது, இந்த மாதிரிலாம் நடக்காது, கண்டிப்பாக இந்த மாதிரி நான் இனிமே இவங்க யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரியும் இல்லைண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாருடா, உன்னோட வாய் பெருசாக தான் நீண்டிருக்கிட்டே போய்கிட்டு இருக்குது, இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் பேசினேன் அவ்வளோதான் உனக்கு, முதல்ல இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக ரூம்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டு தன்னோட வாழ்க்கை என்ன ஆக போதோ அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அது மதி உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே, இங்கே பாருங்கள், நான் தூங்கணும், எனக்கு கொஞ்சம் இந்த பெட்டில் இடம் விட்டுட்டு நீங்கள் அந்த பக்கம் நவுந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே, ஏய் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா, எப்படி உன்னால் இப்படியெல்லாம் நடந்துக்க முடியுது, எப்படி என்னால் நடந்துக்க முடியுது, நான் நல்லா தான் நடந்துக்கிறேன், இப்போ என்ன உனக்கு, எதுக்காக இப்போ என்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி என்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, உன்னை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே ரொம்பவே கோவமாக நம்ம அழகுமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், திரும்பவும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கேட்குற மாதிரி சண்டை போடணுமா, இல்லை இந்த வீட்டில் சண்டை நடந்துக்கினே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, முதல்ல நகர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷை நகர்ந்து உட்கார சொல்லிடுறாங்க. அவங்க பாட்டுக்கு படுத்துட்டு தூங்கிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த சுரேஷுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. அடுத்த நாள் காலையில் நம்ம மதியம் இருந்துட்டு காலையிலே எழுந்து எல்லா வேலையும் செஞ்சிடறாங்க. செஞ்ச உடனே நம்ம அழகுமலர் எழுந்து வராங்க. என்ன மதி, என்ன எல்லா வேலையும் செஞ்சுருக்க, இங்கே பாரு மதி, நானே எழுந்து எல்லா வேலையும் செஞ்சுருப்பேன்ல, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சா, அதனால தான் என்னால் எழ முடியல, பரவாயில்ல, இனிமேல் நான் இருக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கக்கா, இத்தனை நாளாக நீங்கள் தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் உங்களோட பாதி வேலையை நான் எடுத்துக்கிறேன், இனிமேல் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது, சரிங்களா, இங்கே பாருமதி, என்கிட்ட இந்த மாதிரி யாராச்சும் பேச மாட்டாங்களா, இப்படி எனக்கு உதவியாக இருக்க மாட்டாங்களான்னு நினச்சி எத்தனை நாள் வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா, ஆனால் இப்போ எனக்காக நீ பேசிக்கிட்டு இருக்கிறத நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மதி. சரி சரி, நீ சுரேஷ் கேஸை இன்னைக்கு வாபஸ் பண்ண தானே போகிற, உண்மையாக தானே என்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கக்கா, நான் செய்ய போகிறத மட்டும்தான் சொல்வேன், நான் பொய்யா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன், பொய் சொல்கிறதும் எனக்கு பிடிக்காது, கண்டிப்பாக இன்றைக்கி கேஸை வாபஸ் பண்ணிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் போய் கேஸை வாபஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கேஸை வாபஸ் பண்ணுறதுக்காக குளிச்சுட்டு ரெடியாகி வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே மாமியார்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் பையன் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் பண்ணுறதுக்காக கிளம்புறேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தனியாக போக போகிற, சுரேஷை கூட்டிகிட்டு போ, இங்கே பாருங்கள், அவர் கூட போகணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, அவர் கூட போனால் ஏதாவது சண்டை போட்டுட்டு தான் வருவேன், நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இதை கேட்டு அவங்க மாமியாரும் மாமனாரும் ரொம்பவே கோவமா, இங்கே பாருமா, கல்யாணம் ஆன பொண்ணு தனியாக போகக்கூடாதுமா, ஏமா பெரியவங்க சொல்கிறதே எதுவுமே கேட்க மாட்டியா, இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் சின்ன புள்ள கிடையாது, போனால் திரும்ப வர முடியாததுக்கு எனக்கும் அதாவது போய் திரும்ப வரத்துக்கும் எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு, அதாவது எஸ்பி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போன உடனே, இங்கே பாருங்கள் சார், என்னை மன்னிச்சிருங்க சார், இந்த கேஸை வாபஸ் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன், இங்கே பாருமா, உன்னை யாராச்சும் மிரட்டினாங்களா, உன்னை யாராச்சும் மிரட்டி இருந்தால் சொல்லுமா, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ இந்த மாதிரி எல்லாருக்கும் படிஞ்சு போகணுன்ற அவசியம் உனக்கு கிடையவே கிடையாதுமா, சொல்லுமா என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அப்படியெல்லாம் இல்லை
இல்லைங்க சார், யாரும் என்னை மிரட்ட கிடையாது. இது என்னோட விருப்பப்படி தான் நான் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க சார். இனிமேல் யாராச்சும் தப்பு பண்ணால் கண்டிப்பாக அவங்க கேஸை எடுக்கலைன்னா உங்ககிட்ட தான் வருவேன். நீங்கள் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த கேஸை வாபஸ் பண்ணுறேன்னு வந்திருக்கீங்க. பரவாயில்லம்மா, இந்த கேஸை நான் வாபஸ் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சுரேஷுக்கும் வேலை வேணும்ல, அதுக்காக தான் இப்படியெல்லாம் நீ பண்ணுறேன்னு எனக்கு புரியுது. பரவாயில்லம்மா, நீ ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் நீ சுரேஷை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான் அவசியம் வந்துருச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். உன் புருஷன் மேலேயே நீ கேஸை வச்சிருக்க கூடாதுன்னு தானே இப்போ கேஸை வாபஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்க. இங்கே பாருங்கள் சார், என்னோட தலையெழுத்து எனக்கு யாரை பிடிக்காதோ, யாரை நான் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சனோ, இப்போ அவங்க கூடயே சேர்ந்து வாழ வேண்டிய அவசியம் வந்துருச்சு. என்ன பண்ணுறது சார்? இப்போது எல்லாருமே சேர்ந்து இந்த கேஸை வாபஸ் பண்ணியே ஆகணும்னு என்னை ப்ரெஷர் போடுறாங்க சார். என்னால் இன்னும் பண்ண முடியல. அதனால் இந்த கேஸை வாபஸ் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, இனிமே அந்த சுரேஷ் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலையப்படாதம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். அம்மா இங்கே பாருமா, அந்த வீட்டில் யாராச்சும் உன்னை குடும்பப்படுத்தினாலோ இல்லை உன்னை கஷ்டப்படுத்தினாலோ என்கிட்ட சொல்லுமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி சார், கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கராஜ் இருந்துட்டு சுரேஷ் கிட்டே, இங்கே பாரு சுரேஷ், அவள் மட்டும் இன்னைக்கு கேஸை வாபஸ் பண்ணலாம், அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பங்கிட்ட பேசிக்கலாம், அவங்க அப்பங்கிட்ட பேசினா கண்டிப்பாக அவள் ஒத்து வருவா, அதுக்கப்புறம் அவளையே போய் அந்த கேஸை வாபஸ் பண்ணிட்டு வருவா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சுரேஷும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே அந்த நேரம் பார்த்து எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து நம்ம சுரேஷுக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக ஃபோனை அட்டன் பண்ணி, சார் சொல்லுங்கள் சார், இங்கே பாரியா, உனக்கு அதாவது உனக்கு நல்ல நேரமாக இருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படியா, உன்னோட வேலை உனக்கு திரும்ப கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் ஏதாவது ஒரு தப்பு பண்ண இந்த வேலை நிரந்தரமாக போகிற மாதிரி ஆகிடும். இனிமேல் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. உன் வேலை உன் கையில் இருக்கணும்னா நீ அதாவது சட்டப்படி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். அப்படி ஏதாவது சின்ன தப்பு பண்ண அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாவே கண்டிப்பாக உன்னோட வேலையை நானே தூக்கிடுவேன். யாருக்கிட்டே கேட்கணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது. சரியா? சொன்னது எல்லாத்தையும் மறந்துட்டு ஏதாவது பண்ணி வச்சிருந்த கண்டிப்பாக உன்னை நான் ஏதாவது பண்ணிடுவேன், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன், உங்ககிட்ட என்னை பற்றி கம்ப்ளைண்ட்டும் வராது, நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமாக துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது யார் நம்ம அழகுமதி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே சுரேஷ் சந்தோஷமாக துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர கோவமாக வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. நில்லு அப்படின்னு சொல்லி நம்ம சுரேஷ் இருந்துட்டு அழகுமதியை நிற்க வைக்கவும், இங்கே பாருங்கள், எனக்கு அழகுமதின்னு பேர் இருக்குது, என் பேரை கூப்பிட்டு மரியாதையாக கூப்பிட்றதா இருந்தால் கூப்பிடுங்க, இல்லைனா என்கிட்ட பேசவே பேசாதீங்க, இந்த மாதிரி மரியாதை தெரியாத ஆள் கூட பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாரு, உனக்கு திமிரு குறையவே குறையாதா? எப்படி உன்னால் இப்படியெல்லாம் இருக்க முடியுது? ஒரு பொண்ணுனா எவ்வளோ அடக்கம் ஒடுக்கும், ஏதாவது உன்கிட்ட ஒன்று இருக்கா? எதுவுமே கிடையாது. உன்னால் எப்படி இப்படியெல்லாம் இருக்க முடியுது? எனக்கு எவ்வளோ கோவம் வருதுன்னு தெரியுமா? என் கோவத்தை எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு, இனிமேல் ஏதாவது தப்பு பண்ணன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் போய் திரும்ப கேஸ் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் எஸ்பி கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் சார், இனிமேல் எந்த ஒரு தப்பு நடந்தாலையும் உங்ககிட்ட தான் நான் வருவேன், நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அங்கே போய் கேஸ் கொடுப்பேன். அந்த கேஸை யாரும் எடுத்துக்கல, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திரும்பவும் உங்ககிட்ட வருவேன். எங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும், எங்களை நீங்கள் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது எல்லாத்துக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் மட்டும் என்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு மரியாதை கொடுக்காமையோ இந்த வீட்டில் அடிமை மாதிரியோ இல்லை கொடுமைப்படுத்தலானோ நினச்சிக்கிட்டீங்க, அவ்வளோதான். நீங்கள் அடுத்த நாளே நீங்கள் ஜெயில் கம்பி என்ற மாதிரி இருக்கும். நீங்கள் மற்றவங்கள ஜெயில் கம்பி எண்ணெய் வைக்கிறீங்க, ஆனால் நானே உங்களை எண்ணெய் வச்சிருவேன், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. என்ன இவ்வளோ திமிரு இவளுக்கு? இவளை எப்படி நான் சரி பண்ணுறதே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்காக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மலர் வந்து, என்ன மதி, கேஸை வாபஸ் பண்ணிட்டியா? கேஸை வாபஸ் பண்ணிட்டு வந்துட்டியா மதி அப்படின்னு சொல்லுவோம். அக்கா, நான் சொன்னபடியே எல்லா கேஸும் வாபஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல்
இனிமே ஏதாவது இந்த வீட்டில் என்னை கஷ்டப்படுத்தினாலோ யாராச்சும் கொடுமைப்படுத்தினாலோ என்னை வந்து ஆஃபீஸில் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஏதாவது பண்ணால் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேமான்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீட்டில் யாராவது என்னை கொடுமைப்படுத்துகிற மாதிரி நடந்தால் நான் எடுத்துகிட்டு போய் எஸ்பி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தனா போதும். இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஜெயில் கம்பி என்ற மாதிரி இருக்கோங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மதி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்டு நம்ம அதாவது சுரேஷோட அம்மாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாரு குடும்ப பொண்ணுக்கு அழகாவை பேசிக்கிட்டு இருக்க நீ ஏன்னா குடும்பம்னா அது நான் யாராச்சும் ஒன்று பேசுவாங்க அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அதுக்காக நீ போய் எல்லாரும் மேலே கேஸ் கொடுப்பியா, எல்லாரையும் ஜெயிலில் உட்கார வைப்பியா? இங்கே பாருங்க, நான் ஒன்றும் உங்கள் அடிமை கிடையாது. அதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்தவங்கள நீங்கள் அடிமை மாதிரி நடத்துவீங்களா? அதை நான் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கணும். அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது. நீங்கள் ஏதாவது என்னை கொடுமைப்படுத்துகிற மாதிரியோ இல்லை என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ ஏதாச்சும் பேசினா அந்த எஸ்பி சார் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுமா, நான் உங்களை நேரில் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது என்கிட்ட தப்பாவோ ஏதாவது அடிமை பண்ணுற மாதிரியோ பேசுனீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. அடுத்த நாள் நீங்கள் ஜெயில் கம்பி 1 2 3ன்னு எண்ணிக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அப்புறம் களி சாப்பாடு தான், அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம சுரேஷோட அம்மா பயங்கரமாக ஷாக் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மலர் இருந்துட்டு மதிக்கிட்ட இங்கே பாரு மதி, என்ன மதி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ இப்படியெல்லாம் பேசுறதை பார்த்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமே அழகுமதி இவங்களை எல்லாரையும் என்ன பாடுபடுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை